राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय। பல இடங்கள்ல இன்னைக்கு பகவத்கீதா ஜெயந்தி கொண்டாடுறார்கள். இன்னும் பல பேர் நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி தினத்துல அழகா கீதா ஜெயந்திய கொண்டாடுறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தினத்துல சமர்த்த ராமதாசருடையதான அழகான திவ்யமான சரித்திரம் கேட்கிற ஒரு பாக்கியத்தை தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கு. எப்பொழுதுமே ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படின்னு அதையே ஜபிச்சுட்டு இருக்கக்கூடியவர் சமர்த்த ராமதாசர். எப்பொழுதுமே யாராவது வந்து நமஸ்காரம் பண்ணா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிதான் ஆசீர்வாதம் பண்ணுவார். நான் குருஜி அம்மாவை பார்த்திருக்கேன். எல்லாரும் சேவிக்கும் போது ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவார். ஆழ்வார் தன்னுடைய ஆச்சாரியனை ஜிஆர் சுவாமிகள் சேவிக்கும் போது நாராயண நாராயண அப்படின்வார். அப்ப அந்த பகவன் நாமமே ஆசீர்வாதம். தனியா வேற வார்த்தைகள் சொல்லி ஆசீர்வாதம் அப்படின்றது ரொம்ப துர்லபமான ஒரு விஷயம். பகவன் நாமத்தை காட்டிலும் ஒரு ஜீவனுக்கு வேற என்ன ஆசீர்வாதத்தை பெருசா பண்ணிட முடியும் இல்லையா? ஏன்னா நாமமோ எல்லாம் தரும். அதுவும் ராமநாமமோ நன்மையும் செல்வமும் நாளும் நல்கிடும், திண்மையும் பாவமும் சிதைந்து தேய்ந்திடும், சென்மமும் மரணமும் இன்றி தீரும், இம்மையே ராமவின் 2 எழுத்தினால் ராமநாமம் சகலத்தையும் தரும் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப ரொம்ப விசேஷம் இல்லையா அந்த ராமநாமம்? அப்ப ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லியா சொன்னா அந்த ராம நாமமே சகலத்தையும் கொடுத்துடும் இல்லையா? அப்ப எப்பொழுதுமே அப்படி சொல்லிதான் ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனா அன்னைக்கு அந்த அன்னபூர்ணா தேவி அந்த சதி உடன்கட்டை ஏறப்போனாள் இல்லையா? கிரிதர் பந்த் குல்கர்னி அவருடைய மனைவி. அவள் வந்து சேரிக்கும் பொழுது கண்ணமூடின்றிருந்த சமர்த்த ராமதாசர் ரொம்ப அழகா அஷ்டபுத்திர சௌபாகியவதி பவ அப்படின்னு. அவள் கதறி அழும்பொழுது சொல்றார், அம்மா இது என் வாக்கு இல்லை, ராமனுடைய வாக்கு. உன் கணவருக்கு இன்னும் ஆயுசு முடியல, ராமன் அவருடைய ஆயுச நீட்டிட்டான், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான். அப்படி ஆயுசெல்லாம் நீட்ட முடியுமா அப்படின்னா நிறைய மகாத்மாக்களுடைய சரித்திரத்திலே அது காண கிடைக்கிறது. சுவாமி ராகவேந்திரர் ஒரு முஸ்லீம் சுல்தானுடைய பிள்ளையை, புதச்ச பிள்ளையை எழுப்பி அவனுக்கு உசுறு கொடுத்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. மகாத்மாக்களுக்கு
மதம் இதெல்லாம் பெருசா பார்க்க மாட்டாவா. சனாதன தர்மத்து மேல அதீதமான மரியாதை நம்பிக்கை எல்லாம் உண்டானா ஒரு ஜீவன் கதறும் பொழுது அந்த ஜீவனுடைய கதறலுக்கு நிஜமாவே அந்த ஜீவனுடைய உண்மையான கதறலுக்கு செவி சாய்ப்பார்கள். உண்மையான கதறல் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பொய்யா இருக்கக்கூடாது. எந்த மதமா இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தானே. மதம் அப்படின்றது மனிதர்களை வழிமுறைப்படுத்துறதுக்கு. சனாதன தர்மமோ எல்லாரையும் தன் குழந்தைகளாகவே பாவிக்கிறது. அது சனாதன தர்மத்தினுடைய பெரிய பலம். மதம் அப்படின்னு சுருக்கத்தில் இருக்கவாள், ஒரு குட்டி வட்டத்துக்குள்ள இருக்கவாளுக்கு அது புரியாது. தர்மம் அப்படின்ற பெரிய வட்டத்துக்குள்ளதான் எல்லா மதங்களும் உள்ள வந்துடும். அதுதான் இது சனாதன தர்மம். இதுக்குள்ளதான் எல்லாமே அடக்கம். உலகத்துல நீங்க எத்தனை விதமான மதங்கள் பார்க்கலோ அத்தனை விதமான மதமும் சனாதன தர்மத்துக்குள்ளே அடக்கம். ஒரு பெரிய கூட நிறைய மாம்பழம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு இத்தனை மாம்பழம் பிரிச்சிருக்கோம் இந்த மரத்திலேன்னு சொல்லுவா இல்லையா? அப்ப அத்தனை மாம்பழங்களுடைய மரம் ஒரே மரம், சனாதன ஹிந்து தர்மம். அதனால பெரிய பாக்கியம் சனாதனியா இருக்கிறது, பெரிய ஆசீர்வாதம். ராமதாசர் அவரை காப்பாத்திட்டார். பகவான் உங்களுக்கு ராமன் புது வாழ்க்கையை கொடுத்திருக்கான், ராமனுக்காக இந்த வாழ்க்கையை வாழுங்கள், எப்பொழுதும் ராமநாமத்தை ஜபியுங்கள் அப்படின்னு கிரிதர் பந்துக்கும் அவருடைய மனைவி அன்னபூர்ணாவுக்கும் சொல்லிட்டார். அவர்கள் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஸ்ரத்தையோட வாழ ஆரம்பிக்கிறார்கள். நன்னா பார்க்கணும். பகவானுக்காக வாழுங்கோ அப்படின்னா இனி தாம்பத்தியம் இல்லை, இனி அவர்கள் வானப்பிரஸ்தம் போல கணவன் மனைவிகளுக்கு நடுவில், கணவனுக்கும் மனைவிக்கு நடுவில் உடல் உறவு கிடையாது. அப்படி கிடையாது. எல்லாமே இங்க தெய்வீகம். சிங்கார ரசமும் தெய்வீகம், சம்போக சுகமும் தெய்வீகம், சந்நியாசமும் தெய்வீகம். இங்க ரெண்டுமே தெய்வீகம். அதாவது தம்பதிகளுக்குள்ள நடுவில் இருக்கக்கூடிய சம்போகமும் தெய்வீகம். எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசிவா வாழ்க்கை வாழறா இல்லையா, அந்த சந்நியாசமும் தெய்வீகம். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல, வடதுருவம் தென்துருவம் ரெண்டுத்திலையுமே தெய்வீகத்தை சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் நம்முடைய சனாதன தர்மம். அதனாலேதான் ஜெயதேவருடைய அஷ்டபதி சிங்கார மகாகாவியத்தை எல்லாரும் பாடிட்டு இருக்கோம், கீத கோவிந்தத்தை. அதே சந்தர்ப்பத்துல பரமவிரக்தர்களான ஆதிசங்கர பகவத் பாதர், சுவாமி ராமானுஜர், ஸ்ரீமன் மத்வாச்சாரியார், இப்படி எத்தனையோ பேருடைய நம்ம ஞானேஸ்வர் மௌலி, அவர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும், கேட்டு இருக்கும். சோ இங்க தம்பதிகளா சம்போக சுகத்தோடையும் பக்தி பண்ண முடியும். சகலத்தையும் விட்டுட்டு காடுகள்லையும் மேடுகள்லையும் இல்லாட்டி எங்கேயோ கிராமங்கள்லையும் ஒரு ஆசிரமத்தை கட்டிண்டு ஒரு கோமணத்தை கட்டிண்டு சமர்த்தராமதாசர் போல சந்நியாச வாழ்க்கையும் வாழ முடியும். ரெண்டுமே சரிதான். இதுல விவேகானந்தர் அப்படி ஒரு வீர துறவியாகவே இருந்து வாழ்ந்தார் இல்லையா? அதனால இங்கே பக்தி அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. அவர்கள் நல்லபடியா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சாச்சு. அன்னபூர்ணாவும் கிரிதர் பந்த் குல்கர்ணியும் ரொம்ப இன்னும் இப்ப அவளுடைய தாம்பத்தியம் இன்னும் ரசமா இருக்கு, இன்னும் தெய்வீகமா இருக்கு, இன்னும் ஒரு அர்த்தத்தோட இருக்கு. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம், சம்போகத்துக்கு ஒரு அர்த்தம். நிஜமாவே பக்தின்னு வரும்பொழுது அந்த பசிக்காக சாப்பிடுற சாப்பாடுக்கு அர்த்தம் வந்துடுறது இல்லையா? பிரசாதம் அப்படின்னு ஒரு புது பரிமாணம் கிடைச்சுடுறது. பசிக்கு சாப்பிடுற சாதம் தான், ஆனா பகவத் நிவேதனம் பண்ணியாச்சுன்னா அது பிரசாதம் அப்படின்னு புது பரிமாணம். சங்கீதம் பிடிச்சிருக்கு, அது பகவானை நினைச்சுண்டு பகவானுக்காக பாடினா அது சங்கீதமே பரபிரம்மத்தை காட்டி கொடுத்துரும். மீரா, தியாகராஜர், புரந்தரதாசன் இவர்கள்லாம் அதற்கு உதாரணம்.
இந்த மாதிரி பல உதாரணங்கள் பகவத் பக்தியோட சேரும் பொழுது சின்ன விஷயங்கள் கூட பெரியதான ஒரு இடத்தை அடைஞ்சுடுறது. ஜனங்கள்ல அவர் சமர்த்தன்னு கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. இவருக்கு பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவர் நல்லா சமத்காரம்னா மந்திர தந்திர வித்தைகள்லாம் தெரிஞ்சிருக்கு, ஒரு பணத்தை எழுப்பிட்டாருன்னா எவ்வளவு பெரிய தபஸ்வியா இருக்கணும்னு சொல்லி அது வரைக்கும் அவர் கிண்டல் பண்ணவர்கள்லாம் கூட அவரை சமர்த்தன் அப்படின்னு ஒத்துக்கொள்ள ஆரம்பிச்சுட்டார். ஆனா அவர் தன் பெருமைக்காக இதெல்லாம் பண்ணலாம். ஆனா அவர் பார்த்தாரு ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு எழுச்சி வந்திருக்கு, இவர் மேல ஒரு மரியாதை வந்திருக்கு, இவர் மேல ஒரு அன்பு வந்திருக்கு, இவர் சொல்ற வார்த்தைக்கு ஒரு விலை வந்திருக்கு அப்படின்னு அவருக்கு புரிஞ்சது. அப்ப இதை இந்த தேசத்திற்காக உபயோகப்படுத்திக்கணும். சாதாரணமா உலகத்துல யாராவது ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் மேல அபிமானம் வைக்கிறா, அவர் சொல் பேச்ச கேட்கிறா அப்படின்னா அவர்களை உபயோகப்படுத்திப்பார்கள். இப்ப அரசியல்வாதிகள், அப்புறம் சில மீடியாவில் இருக்கிறவாள்லாம் ஜனங்களை யூஸ் பண்ணிக்கிறா இல்லையா, ரசிகர்கள் எல்லாம் உபயோகப்படுத்திக்கிறா இல்லையா, தங்களிடத்தை வசப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் சுயநலத்தின் அடிப்படையில். அதே சில மகாத்மாக்கள், சில தேசபக்தர்கள் எல்லாம் தேசத்திற்காக, சனாதன தர்மத்திற்காக அவர்களை உபயோகப்படுத்திப்பார்கள். உபயோகப்படுத்துறதுன்றதை விட அவர்கள் அப்படி வளர்த்து விடுவார்கள். இப்ப அரசியல்வாதிகள்லாம் மூட ஜனங்களை மூடர்களாகவே இருக்க வைக்கணும்னு ஆசைப்படுவார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கும், பதவி கிடைக்கும் அப்படின்னு. இப்ப அதே ஆச்சாரிய புருஷர்கள் சங்கரர், ராமானுஜர், மத்வர், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு இவர்கள்லாம் பார்த்தோம்னா தன்னிடத்துல வரக்கூடிய சிஷ்யர்களை தாங்கள் அனுபவிக்கக்கூடிய பிரம்மானந்தத்தை அனுபவிக்கும்படியா வசதி கொண்டு வந்துடுறார். ஸ்பர்ஷவேதிக்கல் போலே அப்படின்னு சொல்லுவா. இந்த ஸ்பர்ஷவேதிகள் என்ன பண்ணணும்னா அது இரும்பை தொட்டாச்சுன்னா அது இரும்பையும் தங்கமா மாற்றிடும். பெரியவா சில பேர் சொல்லுவா ஸ்பர்ஷவேதிக்கல் குரு. இந்த குரு என்ன பண்றாராம், ஒரு இரும்பை தொட்டு அதை தங்கமா மாத்துறதையும் அதையும் ஸ்பர்ஷவேதிக்கல்லா மாத்திடுறாராம். குரு பரம்பரா பிரபாவம்னு சொல்றோம் இல்லையா, அவர்கள் அடுத்த தன்னுடைய சிஷ்யனை ஒரு ஸ்பர்ஷவேதி கல்லாகவே மாத்திடுறார். அப்படி பரம்பரை பரம்பரையாக இந்த சனாதன தர்மமானது ரட்சிக்கப்படுறது. அப்ப ராமதாசர் பார்த்தார் இந்த ஜனங்களுடைய இந்த உற்சாகம், இந்த உத்வேகம், என்னுடைய வாக்குக்கு இருக்கிற மரியாதை, இதையெல்லாம் இவர்களை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவர்களிடத்தில் நிறைய பேசுறார். அது ஒரு பக்கம் தவம் பண்ணுவார், இன்னொரு பக்கம் நிறைய கிரந்தங்கள் வாசிப்பார். சமர்த்த ராமதாசர் நிறைய வாசிச்சுட்டே இருப்பார். ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், அப்புறமா அபங்கங்கள், என்னெல்லாம் உண்டோ எல்லாம் வாசி. அவருக்கு ஏதான ஒரு கேள்வி வரும், அந்த கேள்விக்கு பதில் எங்க கிடைக்கும் அப்படின்னு தேடுவார். அதுல பல கிரந்தங்கள் வாசிப்பார். அப்புறம் அதுல இருந்து முக்கியமான விஷயங்களை எடுத்து எழுதி வச்சுப்பார். அது ரொம்ப ஒரு முக்கியமான பழக்கமா இருந்தது சமர்த்த ராமதாசர். ஏன்னா அவ அப்பா அதை பண்ணுவார். பல விஷயங்களை படிப்பார், அப்புறமா ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வைப்பார், அப்புறம் அதை பசங்களை படிக்க சொல்வார். அதை பார்த்து 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 இவருக்கும் அந்த பழக்கம் வந்துடுச்சு. அதனால ரொம்ப ரசிச்சு அனுபவிச்சு அவர் அந்த குறிப்புகள்லாம் எடுத்து வைக்கிறார். ஸோ இன்னைக்கும் சமர்த்த ராமதாசருடைய மட்டத்தில் இருக்கிறவா படிச்சு படிச்சு நிறைய எழுதிட்டே இருப்பார். அதனால சமர்த்த ராமதாசரோட பெரிய பழக்கத்தை தலைமுறையா கொடுத்துட்டார். பல விஷயங்கள் படிச்சிருக்கார், பல விஷயங்கள் எழுத, நிறைய கிரந்தங்களை எழுதுறார். கருணாஷ்டகே போல தாக்லியில தான் ரொம்ப பெரிய ஒரு நிறைய விஷயங்கள் பண்றார். அதாவது தாக்லி தான் சமர்த்த ராமதாச பரம்பரைக்கான விதை போட்ட இடம். அதுதான் ஆலவிருட்சமாக வளர்ந்து இன்னைக்கு தேசம் முழுக்க பரவி இருக்கு. அப்ப இந்த ஜனங்களிடத்துல பேசுறார். ஸ்திரீகள்
புருஷா கிராமத்தில் ஏதான சண்டை சச்சரவு வந்தா கூட விட கேட்பா, பிள்ளைகளோட விளையாடுவார். அந்த பசங்களோட டேய் என்ன பலமா இருக்கணும்டா அப்படின்வார். அவளோட இந்த பல பரீட்சை, இந்த 2 பேர் கையெல்லாம் பிடிச்சிருந்து நீயா நானா யார் கையை கீழே அமுத்தாலும் அவள் ஜெயிச்சுவான், அந்த மாதிரி பல பரீட்சை எல்லாம் பண்ணுவார். அவர்களிட சொல்ல எக்ஸசைஸ் பண்ணுவடா, கூடவே ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமன் சொல்லிட்டே பண்ணுவடா அப்படின்வார். இவர் வயசு பசங்கள்லாம் சாதாரணமா பேசுவார், சின்ன குழந்தைகளோட விளையாடுவார். ஸோ அந்த டாக்லி கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே அவர்களுடைய குடும்பத்துல ஒருவராக இந்த சமர்த்த ராமதாசர் ஆயாச்சு. குடும்பத்துல ஒருத்தர், எல்லாருக்கும் அவர் மேல அக்கறை, எல்லாருக்கும் அவர் மேல மரியாதை. அப்படியே கிரிட்டிசைஸ் பண்றவா இருக்கதானே செய்வா. இப்ப ஒரு குடும்பத்திலேயே பார்க்கலாம், ஒருத்தருக்கு வந்து அவர் தெய்வமா தோணும், இன்னொருத்தருக்கு வந்து அவர் பெரிய குருவா தோணும், இன்னொருத்தருக்கு வந்து ஏமாத்துக்காரரா தோணும், இன்னொரு சாதாரண மனுஷன் தானே கொஞ்சம் ஓவர் ஹைப் கொடுக்குறா அப்படின்னு தோணும். இது உலகத்தினுடைய யதார்த்தம். அதனால மகாத்மாக்கள் அவாவ வழியை பார்த்துட்டு யார் தன்னை எப்படி கவனிக்கிறான்றதை விட தான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. சரியா? அதானே முறை, அதானே தர்மம். அப்ப அந்த காலகட்டம் எல்லாம் முகலாயர்களுடைய அக்கிரமங்கள் பேயாட்டம் ஆடிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்ப அவர் பார்க்கிற அந்த ஜனங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து நித்தியம் பஜனை எல்லாம் பண்ணணும், இவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கணும். அதுக்கு ஒரு வழி, ஒரு கோவில் இருந்தா சரியா வரும். அந்த காலத்தெல்லாம் கோவில்களை வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். வந்துவா, இடிப்பா, மூர்த்திகளை உடைப்பா, நம்மளெல்லாம் சிலை வணங்கிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவா. பைத்தியங்கள், அவ்வளவுதான். எல்லாத்துலயும் தெய்வம் இருக்கு, பகவான் அதுலயும் ஆவிர்வவிக்கிறான்னு பல தடவை நிரூபணமாயிருக்கு. அவளுக்கு அதை புரிஞ்சுக்க முடியலன்றதுக்காகவே நிறைய நம்முடைய கோவில்கள் அடிச்சிருக்கு. ஆனாலும் இன்னைக்கு நம்ம கோவில்கள் நின்றுதான் இருக்கு, மீண்டும் 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 புனருத்தாரணம் ஆயிண்டே தான் இருக்கு. மதுராவா இருக்கட்டும், அயோத்தியாவா இருக்கட்டும், காசியா இருக்கட்டும், சனாதன தர்மம் அப்படி எழுச்சி அடைஞ்சுட்டே தான் இருக்கும். ஒரு நாளும் இது இல்லாமல் போகவே போகாது, என்றுமே இருக்கும். அப்படி சொல்லுவோம், என்றுமே இருக்கக்கூடிய ஒன்று சனாதன தர்மம். அப்ப ஜனங்களிடத்துல சொன்னார், இந்த மாதிரி ஒரு கோவில் பண்ணணும். சரி பண்ணலாம், அதான் நல்ல ஒரு பெரிய இடமா வேணும், அந்த இடத்துல ஒரு மண்டபம் எல்லாம் கட்டணும். அப்பதான் எல்லாரும் உட்காந்து கீர்த்தனை பாடலாம், பகவத்கீதை வாசிக்கலாம். ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பகவத்கீதை. ஏற்கனவே ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, அவர் ஊர்ல கீதா உபதேசம் பண்றவர்கள் சொல்றதெல்லாம் கேட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருக்கார். இன்னைக்கு கீதா ஜெயந்தி, நாளைக்கும் கீதா ஜெயந்தி தான். கண்ணன் தன் திருவாய் மொழியாகவே கீதையை சொன்ன நாள் இந்த நாள். ஜோதிசர் ஹரியானா அந்த இடத்துல ஆலமரத்துக்கு கீழதான் கண்ணன் பகவத்கீதையை சொன்னான். இவ எத்தனையோ அது வந்து மித்து, பொய், கற்பனைகள் என்னதான் சொன்னா கடைசியில் நின்று இருக்கிறது என்னமோ சனாதன தர்மம் தான். இது ஆயிரக்கணக்கான வருஷங்களான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரம். முகலாயர்கள் காலம், அதுக்கப்புறமா இங்கிலீஷ்காரர்களுடைய காலம், அதுக்கப்புறமா அந்த கூட்டத்தை பெருசா கொண்டாடக்கூடிய அறப்பைத்தியங்களுடைய இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், எல்லா காலகட்டத்திலையும் இந்த பிரச்சாரங்கள் நடந்துட்டே இருக்கும். அதனால நம்ம ஹிஸ்டரியில கூட நிறைய முகலாயர்களை பத்தி தானே படிக்கிறோம். நாம ஒன்றும் நம்முடைய சரித்திரங்கள் பத்தி படிக்கிறது இல்லை இல்லையா? அத்தனையும் தாண்டி திரும்ப நம்ம சரித்திரங்கள் தான் நிற்கும், அதுதான் வரும், அதான் வந்துட்டு இருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்ப எல்லாரும் பார்த்து ஒரு இடத்த பார்த்து முடிவு பண்ணி இந்த இடத்துல கோவில் கட்டலாம் அப்படின்னு நந்தினி நதிக்கரை ஓரத்திலேயே ஒரு இடத்த தீர்மானம் பண்றாங்க. அப்ப சமர்த்த ராமதாசர் சொல்ற, இங்க வந்து ஹனுமான் பிரதிஷ்டை பண்ணுவோம், ஆதர்ஷ புருஷன். ஆனா பலவான். இப்ப எல்லாருக்கும் என்ன தேவைன்னா மனோபலம் வேணும், புத்தி பலம் வேணும், தேக பலம் வேணும்.
அது மூணும் ஒன்று சேர்ந்த ஒரு ஆச்சரியமான ஒருத்தர், ஒரு தெய்வம், ஆஞ்சநேய மூர்த்தி. அப்ப ஆதர்ஷ நாயகனான ஆஞ்சநேய மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணலாம். உடனே அவாவா எல்லாரும் அவாவா பங்குக்கு ஒவ்வொன்று பண்றான். ஒருத்தர் அங்க இருக்கக்கூடிய அந்த செடியெல்லாம் வெட்டுறது, இன்னொருத்தர் கல்லெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது, அந்த கோவில் கட்ட தெரிஞ்ச அந்த கோவிலை கட்டுறது, இப்படி பலவிதமாக எல்லாரும் அந்த கைங்கரியத்துல ஈடுபடுறார்கள். இப்ப எப்படி ராமர் கோவில் அப்படின்ற விஷயத்துல கைங்கரியத்துல நாமெல்லாம் நேரடியா போய் அங்க ஒன்றும் வேலை பண்ணல, ஆனா நம்மளால முடிஞ்ச ஒரு டொனேஷன்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அங்க வேலை நடக்கிறது இல்லையா, அந்த மாதிரி. அப்ப இவர் என்ன பண்றார், அந்த ஸ்திரீகள்லாம் சொல்றா, நாங்கள்லாம் என்ன பண்றது, எங்களுக்குலாம் வீட்டு வேலையே சரியா இருக்கு. இப்ப சமர்த்தராமதாஸ் சொல்வார், மா உங்க வீட்டுல மாடு இருக்குல்ல, அந்த மாடு நித்தியம் சாணம் போடும் இல்ல, அன்னைக்கு போடுற சாணத்தை எடுத்து வை, அடுத்த நாள் காலையில எனக்கு அதை கொடு அப்படிங்கிற. அவ கேட்கிற, இது என்ன இல்லை, நீங்க எடுத்து வைங்கோல அப்படிங்கிற. அந்த மாதிரி அவரவர்கள் இவர் பிக்ஷை எடுக்க போற வீட்டுல எல்லாம் சாணம், மாட்டு சாணம், கவுடன், அவையெல்லாம் அவ பிக்ஷையும் கொடுப்பா, இதையும் கொடுப்பா. இதையும் பிக்ஷை மாதிரி வாங்க ஆரம்பிச்சுட்டார். அவர் எந்த இடத்துல தங்கிட்டு இருந்தாரோ அதுக்கு பின்னாடி இந்த சாணத்தை சேர்த்து 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 அது ஒரு பெரிய மலை மாதிரி ஆயிருக்கு. யாருக்கும் புரியல, என்னதுக்கு ஒரு சாணத்தை சேர்த்துட்டு இருக்கார். ஆனா யாரும் கேட்கல, ஏதோ ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் இதை பண்ண மாட்டார் அப்படின்னு. இதுக்கு நடுவிலேயே நம்ம அன்னபூர்ணா, அப்புறம் அவர் இந்த கிரிதர் பந்த் குல்கர்னி, அவளுக்கு ஒரு குழந்தை, மூத்த குழந்தை பிறந்துட்டான். அவன் தான் சமர்த்தராமதாசுடைய பிரதம சிஷ்யன் உத்தவ். ரொம்ப விசேஷமான ஒருத்தர், அவருடைய சரித்திரம் பின்னாடி வருது. அந்த குழந்தை பிறந்த உடனே சமர்த்தராமதாசர் திருவடிகள்ல போட்டா சவா. அவர் சொன்ன, நல்லபடியா வளர்த்துட்டு வாங்க, அங்கதான் இருக்கேன், தேசத்திற்காக சனாதன தர்மத்திற்காக கொடுத்தீர்கள், அகோபாகியம், நல்ல குழந்தைகள் எல்லாம் பிறகுன்னு சொல்ல அவளுக்கு 10 குழந்தைகள் மொத்தமா பிறகு. அதுல மூத்தவன் இந்த உத்தவ் பந்த் குல்கர்னி. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय. राधे कृष्णा.